பன்னீர்செல்வம் அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்த வைத்தியலிங்கம் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வேலுமணி, வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், டி. ஜெயக்குமார், தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பன்னீர்செல்வம் அணியினர் இன்றே பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு திறந்த மனதுடன் தயாராக இருப்பதாகவும் கட்சி தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுப்பதாகவும் கூறினார். நேரத்தை தெளிவாக சொல்லிட்டோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தெளிவாக இங்கே எப்பவுமே வந்து தலைமையில் ஆள் இருப்பாங்க, வைத்தியலிங்கத்தை தொடர்ந்து இருப்பார். நாங்களும் எல்லாம் வந்துருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வருவோம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைமைகள் நிர்வாகி வந்திருக்கணும், மாவட்ட செயலர் வருவாங்க, கட்சி நிர்வாகிகள் வருவாங்க. எல்லாரும் வந்து இங்கே குறைகளை சொல்லும்போது என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இங்கே எடுக்க சொல்லியிருக்காங்க, ஒரு கமிட்டி பிரித்து போட்டிருக்காங்க. அதனால எல்லாரும் டெய்லி வரோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் டெய்லி வர போகிறோம். அதனால எங்களை பொறுத்தளவுக்கு ஒரே தெளிவாக எங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்து அம்மா அவர்கள் நினைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், ரெட்டட சின்னத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கருத்து. குழு வந்து தெளிவாக அமைக்கப்பட்டது, குழு தயாரா இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் சொல்லிட்டோம். இனி அவங்க வந்து தொடர்பு கொண்டா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை. அதிமுக அம்மா அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்க உள்ளதாக பன்னீர்செல்வம் அணியினர் தெரிவித்துள்ளனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பன்னீர்செல்வம் இல்லத்தில் அவரது தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கே. பாண்டியராஜன், கே.பி. முனுசாமி, மைத்ரேயன் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே.பி. முனுசாமி, தொண்டர்களின் நலன் கருதி தங்கள் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தை குழுவில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கழக தொண்டர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் நாட்டு மக்களுடைய நலனின் கருத்தில் கொண்டும் எங்களுடைய மரியாதைக்குரியும் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு கமிட்டியை அமைக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கமிட்டியில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும். கரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் பணியை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் போக்குவரத்து துறை அமைச்சர் வருவதாக அரசு குறிப்பின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு 110 விதியின் கீழ் கரூர் மாவட்டம் குப்பிச்சிப்பாளையத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இதற்கான அரசாணை கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிலையில் 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டுமான பணிகளையும் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி அமைக்கும் பணியை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கரும் நடத்த விடாமல் வேறு இடத்திற்கு மாற்ற முயற்சிப்பதாக அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதை கண்டித்து வரும் 28ஆம் தேதி கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். கரூரில் மருத்துவக் கல்லூரி கட்டும் விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்த புகாருக்கு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே கட்ட திட்டமிட்டிருந்த இடம் மருத்துவமனை கட்ட உகந்ததாக இல்லை என்று மருத்துவமனை டீன் தெரிவித்ததாக கூறினார். இதையடுத்து நகராட்சிக்கு சொந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரி கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் இடம் தேர்வு செய்ய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தன்னிடம் இதுவரை யாரும் முறையிடவில்லை என்று கூறிய அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர், கரூர் மருத்துவக் கல்லூரி இட விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வேறு இடம் தேர்வு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுதெல்லாம் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் இப்பொழுது ஏதோ நான் என்னுடைய பெயரை சொல்லி மருத்துவக் கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று, அது எதற்காக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முடியாது என்று ஸ்டாலின் கூறிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா திமுக நடக்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் பிஜேபி கால் ஒன்ற முடியாது, அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். ஸ்டாலின் பேச்சு பேசியிருக்காரு. இவங்க காலு பதிச்சது எடுத்து நடக்க முடியாம பதிஞ்சே இருந்துற போகுது. அதை பத்தி கவலைப்படட்டும் ஸ்டாலின். ஏனென்று சொன்னால் 91ல் கருணாநிதி ஒத்தர் தான் ஜெயிச்சாருங்கிறத நான் ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த ஒத்தரும் சட்டமன்றத்தை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லாமல், முதுகெலும்பு இல்லாமல் தன்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. அதனால் இப்படிப்பட்ட கோழைகள் எல்லாம் சேர்ந்து பிஜேபி பற்றி பேச வேண்டும். திருநெல்வேலியில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆட்சியர் கருணாகரனிடம் நிவாரண நிதி குறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய அவர் இதுவரை 32 கோடி ரூபாய் நிவாரண நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் ஆட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.